தாளவாடி மலைப்பகுதியில் ஒருவர் மீது ஒருவர் சாணி அடிக்கும் வினோத திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கும்டாபுரம் கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீரேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் தீபாவளி முடிந்து 4வது நாளில் சாணி அடிக்கும் வினோத திருவிழா பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதில் 100ற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ஒருவர் மீது ஒருவர் சாணி அடித்து மகிழ்ந்தனர். மேலும் இந்த விழாவில் பயன்படுத்தப்பட்ட மாட்டு சாணியை விவசாய நிலத்தில் போட்டால் பயிர்கள் செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. திருச்சியில் ரசிகர் மன்ற உறுப்பினர்களை சந்திக்க போன நடிகர் அருண் விஜயை அவர் ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்றிருக்காங்க. தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க நடிகர்கள் ஒருத்தரான அருண் விஜய் சமீபத்தில் தனுஷ் இயக்கத்தில் இட்லி கடை படத்தில் நடிச்சிருந்தார். இவர் தன்னோட ரசிகர்களை மாவட்ட வாரியா சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர நிலையில திருச்சியிலையும் அவர் ரசிகர்களை சந்திச்சிருக்காரு. அப்ப அவரை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் அவரோட செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமா பிரிஞ்சு இருக்கிற சூழல பாலிவுட் நடிகர் அர்ஜுன் கபூர் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான மலைக்கா அரோராவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. திரைப்பட தயாரிப்பாளர் போனி கபூரின் முதல் மனைவியோட மகனான அர்ஜுன் கபூரும் நடிகை மலைக்கா அரோராவும் பாலிவுட்ல ஃபேவரட் ஜோடியா வலம் வந்தாங்க. இத்தகைய சூழல்ல பிரேக்கப் ஆனதா அர்ஜுன் கபூர் ஓராண்டுக்கு முன்னாடி அறிவிச்சது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. 1 வருஷமா இருவரும் பிரிஞ்சு இருந்தாலும் நட்பு மட்டும் தொடர்வதாகவே பார்க்க முடியுது. மலைக்கா அரோராவோட 52வது பிறந்த நாளை முன்னிட்டு அர்ஜுன் கபூர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சு இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்காரு. அதுல மென்மேலும் வளரணும், சிரிச்சபடியே இருக்கணும், எப்போதும் தேடலோட இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தங்களோட பாரிஸ் பயணம் சம்பந்தமான புகைப்படம் ஒன்றையும் அர்ஜுன் கபூர் பகிர்ந்திருக்காரு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.